தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவோருக்கு கடும் தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவோரின் படகுகளை நடைமுறை சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்க முடியாது என அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தும் மீனவர்களுக்கு எவ்வித சலுகைகளையும் வழங்க வேண்டாம் என கடற்றொழில் அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைய அவர்களுக்கான எரிபொருள் மானியத்தையும் ரத்து செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக அதிக அளவில் டைனமைட் பயன்படுத்தப்படுகின்றவை தெரியவந்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படுவோருக்கு தற்போது சுமார் 2000 ரூபாய் மாத்திரமே அபராதமாக விதிக்கப்படுவதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படாததால் மீனவர்கள் மீண்டும் மீண்டும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முனைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்த மீனவர்களுக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடுவோரின் படகுகளை அரசுடைமையாக்குவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளார்.